இந்த கடைசி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே போட்டு காட்டுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த வாட்டி போட்டு காட்டின விஷயம் வந்து எடுத்தோன்னே பயங்கரமான ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நடந்ததுக்கு அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரியா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியை ரொம்ப கோவமா பேண்ட்ரி விட்டு வெளியே போ, கெட் அவுட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா? இந்த வாரம் வந்து ஸ்டார்ட் பண்றப்போவே பார்த்தீங்கன்னா பேண்ட்ரி வந்து செமையா ரன் ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம நெடுமாறன் வந்து ஷாக் ஆகிற மாதிரி வந்து காட்டியிருப்பாங்க. எப்படிடா இது, அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நம்ம வெற்றி என்ன பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க வச்சது. அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஆள் தான் அப்படின்னு தோணுச்சுங்க. சரி, ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் 57 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா வெற்றி வந்து ஒரு மாதிரி பயங்கர டல்லா இருக்கிறாரு. என்ன ரீசன் அப்படின்னா, அவருக்கு இப்போ இந்த பேண்ட்ரியை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னதுனால சேலரி வந்து கம்மியா வரும் இல்லையா? ஸோ கடன்காரங்களாம் வந்து கால் பண்றாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல, நான் பட்ட கஷ்டம்லாம் வந்து யாருக்குமே வரக்கூடாது, என்ன நான் பண்ணாலும் வந்து இது மட்டும் மாறவே மாட்டேங்குது, நான் பண்றதுலாம் வந்து சரியா தப்பான்னு கூட எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பாண்டி பாத்தீங்கன்னா வந்து, நீ வந்து பயங்கரமான உழைப்பை வந்து போடுற, நீ ஒரு 3 இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் வந்து வீண் போகவே போகாது பாரு அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பாரு. அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம், அதாவது எடிசன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வந்து பேண்டர்ல ஜாயின் பண்ணியிருப்பாரு தெரியுமா? ஸோ அவரு வந்து ரியாக்கு ஏதோ ஜூஸோ ஏதோ கொடுக்கறதுக்காக போவாரு. ஸோ அந்த டைம் பாத்தீங்கன்னா, இதை நான் சொல்லாமா அப்படின்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் வெற்றி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாத்தையுமே செஞ்சாரு. அந்த ஸ்டாக்லாம் அப்படியே இருக்கு, நம்ம வெளியே யார்ட்டையாவது கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா வெற்றியை பத்தி ரொம்பவே நல்லதா சொல்லுவாருங்க. அதாவது அவர் செய்யறதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கு, பட் ஏன் இவங்களுக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறதே எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நம்ம ரியாவை வந்து யோசிக்க வைக்குது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா வெற்றி கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கேட்கறது, ஏன் நானா கால் பண்ணல, நீ கால் பண்ண மாட்டே அப்படின்னு கேட்டதெல்லாம் அந்த டிபிக்கல் ரியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வெற்றியை வந்து இந்த மாதிரி பிடிச்சி திட்டோம் அப்படிங்கிறப்போ அவரே திரும்ப கால் பண்ணல, ஏன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து அந்த எமோஷன்ஸை வந்து பிஸ்னஸோட மிக்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் அந்த பாயிண்ட்டை தான் இவங்களும் இப்போ சொல்லுவாங்க. ராஜன் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி எமோஷன்ஸை வந்து பிஸ்னஸ் கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று நான் வந்து ரொம்பவே கோவப்பட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டேன். என்னை சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு, இவளாலாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் காது படையே வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்போ மட்டும் நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய இதுவாக இருக்கும். இன்ஃபேக்ட் இது எனக்கு அப்பா கொடுத்த செகண்ட் சான்ஸ், அண்ட் உனக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு செகண்ட் சான்ஸ் தான். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை எப்படியாவது நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க. அண்ட் நம்ம வெற்றிக்கு வந்து இதுதானே வேணும், அதாவது அவரை வந்து சின்னதாக இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணாலே போதும், அவர் பயங்கரமாக இறங்கி வேலை பார்ப்பாருன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வந்து யோசிக்காதீங்க, நீங்க என்ன நம்புங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. ஸோ நம்ம வெற்றி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க போதான் வர்றவங்க யாருமே வந்து அதை இன்ட்ரெஸ்டா வந்து வாங்குறது இல்ல, சாப்பிடுறது இல்ல. பட் அவர் நோட் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க இந்த டோனட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்போம், நம்ம வெற்றி வந்து ரம்யா அண்ட் விக்கிக்குள்ள இருக்கிற பிரச்சனைனால நேரா கிச்சனுக்கு போய் எல்லாரும் முன்னாடி சண்டை போட்டுருவாரு. ஸோ அது ரிலேட்டடா நம்ம ஐஷு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயில வந்து போட்டிருக்காங்க ராஜனுக்கு, அதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வெற்றி வந்து கிச்சனுக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது ரிலேட்டடாக உத்தமனை கூப்பிட்டு சொல்கிறாரு. அண்ட் உத்தமனும் பார்த்தீங்கன்னா நேராக வெற்றி கிட்ட போயிட்டு, இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, தயவுசெய்து வந்துரு, எனக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் எப்போ பாரு வந்து உனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றி வந்து இது கண்டிப்பாக விக்கியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம பாண்டி வந்து, டேய் அந்த லெட்டர் வந்து கீழே சூஷெஃப் அதாவது ஐஷு வந்து சைன் பண்ணி அனுப்பியிருக்காங்க, நீ இன்னமுமா அவளை நம்பிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அண்ட் நைட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கடையில் போயிட்டு ஒர்க் பண்ணுறப்போ நம்ம ரம்யா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையோ, நீ எத்தனையோ வாட்டி சொல்லியிருக்க ஒர்க்கையும் இதையும் மிக்ஸ் பண்ணிக்க கூடாதுன்ட்டு, பட் ஸ்டில் நான் வந்து இதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து சாரி கேட்பாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, இந்த கிச்சன் டீமில் உன்னை பயங்கரமாக அசிங்கப்படுத்திட்டாங்கல்ல, அதுக்கு நீ வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி பேண்ட்ரியை சூப்பராக ரன் பண்ணி காமிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியா அண்ட் ஐஷு வந்து பேசிப்பாங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் அவங்க அக்கா கல்யாணத்தை பற்றி தாங்க நிறைய பேசுவாங்க. பட் ஃபைனலாக இதில் முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்போவே வந்து ஃப்ரூட்ஸை கொண்டு வந்து ரூம் சர்வீஸில் வந்து கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டு, ராஜன் சார் வந்து இதை டைமுக்கு சாப்பிட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ நம்ம ரியா வந்து ஒரு மாதிரியா அதை வந்து யோசிச்சுட்டு ஐஷுட கேட்பாங்க, எப்படி ராஜன் இப்படி தானா, எல்லார்ட்டையுமே இப்படி தானா அப்படின்னு கேட்குறப்போ ஐஷு பார்த்தீங்கன்னா ஆமா அவன் வந்து ரொம்ப ஓவரா கேர் பண்ணுவான், அவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் நம்ம ரியாவுக்கு வந்து மனசு கேட்கவே இல்லை, ஏதோ அவங்களுக்கு மட்டும் அதை ஸ்பெஷலாக பண்ணுற மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அவ்வளோதாங்க, எபிசோட் 57 நடந்த எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணிட்டோம். அடுத்த எபிசோட் 58 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறோம், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.